ஒரு எல்லையை கடந்த பிறகு ஒரு மனிதன் அனைத்தையும் விட்டு விடுகிறான். குறை சொல்லுவது, வேண்டுகோள் வைப்பது, சமாதானம் செய்வது என அனைத்தையும். அவன் இதயமானது யார் பேசினாலும் சரி, யாரும் பேசவில்லை என்றாலும் சரி என்ற நிலையை அடைகிறது. ஏனெனில் அவனுக்கு புரிந்து விடுகிறது, இந்த உலகம் பொய்யானது, காரண காரியங்கள் நிறைந்தது என்று. விசுவாவசு வருஷம் சித்திரை திங்கள் 14ஆம் நாள், ஏப்ரல் 27, 2025. திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை நோக்கி பயணம். ஏன்? ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் பாடல் ஒளிப்பேலை வெளியீட்டு விழாவிற்கு திருச்சி மலைக்கோட்டை ஸ்ரீ மௌன மடத்தில் அனந்தமறை போல மீடும் பேரறிவே இன்பப் பெருக்கே பராபரமே. உரையிறந்த அன்பர் ஊழ தோங்கொழியாய் ஓங்கி கரையிறந்த இன்ப கடலே பராபரமே. ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் பாடல்கள் ஒளிப்பேலை மற்றும் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் பாடல்கள் ஓர் அறிமுகம் குறுநூல் வெளியீட்டு விழாவும். வெளியிடுவோர் ஸ்ரீ சாரதா ஆசிரமம், திருவண்ணாமலை. பசும் பொன் சூடரே சித்தே என் உள்ள தெளிவே பராபரமே. கண்ணே கருத்தே என் கற்பகமே கண்ணிறைந்த பின்னே ஆனந்த வியப்பே பராபரமே. வாக்காய் மனதாய் மனவாக்கிறந்தவர் பால் தாக்காதே தாக்கும் தனியே பராபரமே. எல்லாம் பரவெளியாய் தோன்ற ஒரு வார்த்தை சொல்ல வந்த மனுவே பராபரமே. ஆனந்தம் வைத்து வைத்து பார்க்க எனக்கு ஆனந்தம் தந்த அரசே பராபரமே. அன்பை பெருக்கி எனதாருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே. வானம் எல்லாம் கொண்ட மௌனமணி பெட்டகத்துக்கான பணியான அணியே பராபரமே. போற்றி போற்றி. ஆதிபகவன் முதற்றே உலகு. எனவே இன்றைய விழா நிகழ்ச்சிகளில் இவ்வுலக முதல்வனாம் இறைவனுக்கு மங்கள சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. போற்றி போற்றி. எனக்கு ஒன்றில்லை என நன்னெறி கொடுத்த போது கொடுத்ததன்றோ பின்னும் குளறி நான் வென்று கூத்தடமாயை விடுத்தவாறும் கண்ணீரோடு கம்பலை விலகுமாறும் என் வேட்கை பிரவாகத்தை தடுத்தவாறும் புகழாய் சிரகிரி தாயுமான தயாபரமூர்த்தியே. சிரகிரி தாயுமான தயாபரமூர்த்தியே. நோயும் வெங்கலி பேயும் தொடரணி நூலில் சொன்ன
முறைய மாதினான் தோயும் வண்ணம் எனை காக்கும் காவலும் தொழும்பு கொள்ளும் சுவாமியும் நீ கண்டாய் ஓயும் ஜென்மமே நீ அஞ்சல் அஞ்சல் என்றுலகம் கண்டு தொழவோ குருவிலே தாயும் தந்தையுமானோய் சிறகிரி தாயுமான தயாபரமூர்த்தியே சிறகிரி தாயுமான தயாபரமூர்த்தியே தரதலமானிடத்து எல்லாம் தண்டமே தாய் தந்து அருளும் தாயுமான நிராமயனாரருள் பெரிய கவிதையினால் பொருளதனை நினைந்து வாழ்வாம் பொருளதனை நினைந்து வாழ்வாம் தாயுமானான் பொன்னாம் தன் பாடலுக்கு பொருள் சொல்ல வந்தானுங்கோ தஞ்சேடு தமிழ்தாய் பெற்ற சிற்பவானந்த ஞானி தஞ்சேடில் தமிழ்தாய் பெற்ற சுவாமிஜி பாதம் போற்றி சிற்பவநாமம் போற்றி சுவாமிஜி பாதம் போற்றி. மேடையில் இருக்கும் ஆண்டோர் பெருமக்களுக்கும் அவையில் கூடியிருக்கும் காரணம் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கும் இந்த நிகழ்விடம்தான். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கும் போதே அம்பா அவர்கள் கூறுவார்கள், ஸ்ரீ தாய்மானவரின் திருவடிப்பட்ட ஓர் இடத்திற்கு செல்கிறோம் என்று. அத்தகைய திருத்தலத்தின் தற்போதைய கட்டளை விசாரணையான ஸ்ரீமத் மௌன திருஞான சம்பந்தர் தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர், சைவ சித்தாந்தத்தில் ஆழ்ந்த புலமை பெற்றவர், இசைஞான உடையவர். ஸ்ரீ தாய்மானவர் திருப்பாளர்களின் ஒளிப்பேழையை வெளியிட்டு ஆசிரியரை வழங்க இருந்தார்கள். எதிர்பாராத சூழல்களின் காரணமாக அவர்களுக்கு இன்றைக்கு இங்கு வந்து கலந்து கொள்ள இயலவில்லை. தங்கள் ஆசிரியரை தெரிவித்துள்ளார்கள். ஸ்ரீ தாய்மானவர் தன் குருநாதரான மௌனகுருவை சந்தித்த இத்திருத்தலத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் என்ற அனுமதியை முதலில் எங்களுக்கு வழங்கியவர் தற்போது திருநெல்வேலி தர்மயாதியான கிளையின் கட்டளை விசாரணையாக பொறுப்பு வகித்து வரும் ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் அவர்கள். ஒலிப்பேழை முழுமையாக தயாரிக்கப்படுவதற்கு சுவாமிகள் திருநெல்வேலி கிளையில் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் முனைவர் ஸ்ரீமத் மௌனகுரு திருஞான சம்பந்தர் தம்பிரான் சுவாமிகள் அவர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்தி வைத்து நாங்கள் விரும்பியபடி இந்த நிகழ்ச்சி இங்கு நடைபெறுவதற்கு மூல காரணகர்த்தாவாக இருந்தார். இளமையிலேயே அறிஞர்களான சிவனடியார்களிடம் சைவ சித்தாந்த பாடம் கேட்டனர். ஸ்ரீ ராமகிருஷ்ண இயக்கம் போன்ற பிற இயக்கங்களைச் சேர்ந்த மூத்த சாதுக்களிடமும் பெருமதிப்பு கொண்டு பழகி வந்தவர். இசையிலும் தமிழ் இலக்கியத்திலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர், பழகுவதற்கு இனிமையானவர். அத்தகையோர் இன்று நம்பிபாடு கொண்டுள்ளவர். திருவேடம் விவேகானந்தர் குருகுல கல்லூரியில் செயலாக பணியாற்றியுள்ள அவர் தற்போது தபோவனத்தின் ராமேஸ்வர கிளையையும் நிர்வகித்து வருகிறார். ஸ்ரீ தாய்மானவரின் திருப்பாளர்களின் சிறப்பினை எடுத்துரைக்க வந்துள்ள அண்ணாவை வழங்கி வரவேற்கிறேன். மறந்துவிட்ட புத்தக வெளியீட்டு பொறுப்பினையும் தர்மச்சக்கர மாதங்களை வெளியிடுவதையும் பெரும்பங்கு ஆற்றி வருகிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவன ஸ்தாபக சுவாமிகளை தாம் நேரில் தரிசிக்கும் வாய்ப்பு பெறாத போதும் அவர்களால் பெருமதியாக கொண்டுள்ள சுவாமி சத்யானந்தர் அவர்கள் ஸ்ரீ தாய்மானவர் பாடல்களிலும் ஆழ்ந்த ஈடுபாடு உள்ளவர். அண்ணா நமக்கு அவர்களை ஆற்ற வந்திருப்பது நம்முடைய நட்பேராகும். அண்ணாவை வழங்கி வரவேற்கிறேன். பெரிய சுவாமி என்ற அன்போடும் மரியாதையோடும் அழைக்கப்பட்ட காவல் சுவாமியிடம் நெருங்கி பழகி அவர் ஆசிரியரை பெற்றவர். தப்போவன நிர்வாகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ள அவர் தற்போது அதன் பொருளாளராகவும் கூடுதலாக ராமநாதபுரம் ஸ்ரீ தாய்மான தப்போவனம் மற்றும் தேவிப்பட்டினம் கிளைகளுக்கு பொறுப்பேற்று செயல்பட்டு வருகிறார். இவர்களின் தரிசனம் பெற்றவர். இந்த ஆன்மீக பாரம்பரிய பெருமையோடு கூட வரலாற்று சிறப்பும் மிக்கது அவர்களின் குடும்ப வரலாறு. சுதந்திர போராட்டத்தின் போது உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்த தேசபக்தர்களில் பெயர் பெற்ற ஒருவரான சர்தார் வேதரத்னம் பிள்ளை அவர்களின் பெயர்தான். இன்றைய சிறப்பு விருந்தினர் நமக்குடனும் அமர்ந்திருக்கிறார். ஒலிப்பேழையின் பாடல்களுக்கு பின்னணி கலைஞர்களை ஏற்பாடு செய்வது முதல் தற்போதைய இறுதி வடிவம் பெறும் வரை செய்யப்பட வேண்டிய பல்வேறு பணிகளில் திறம்பட ஆற்றியுள்ள திரு ஏ.எஸ். ராம் அவர்களை மகிழ்வுடன் வரவேற்கிறோம். சென்னை ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தில் தன்னார்வலராக பலகாலம் பணி செய்து வருபவர். விவேகானந்த கேந்திரத்தின் நிறுவனர் ஏகநாத் பிராண்டே அவர்களை பற்றி எடுக்கப்பட்டார். ஓடும் தொழிலாளர்
அடுத்து இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ தாய்மான சுவாமி பாடல்களை வெளியிடும் ஸ்ரீ மௌனமடத்தின் முன்னாள் பட்டறை சாரதி தற்போது தர்மயாசியத்தின் திருமண பட்டறை சாரதியுமான ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தரம் கல்யாண சுவாமி அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் அம்பா அவர்கள். நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம் அம்பா. கண்ணாவாரேனும் உனை கைகுவியாராயினந்த மண்ணாவார் நட்பை மதியேன் பராபரமே கொல்லாவிரதம் ஜெய் ஸ்ரீ குமராஜி ஜெய். ஜெய் பராபரமே எத்தால் பிழைப்பேனோ எந்த ஏனின்னருக்கே பித்தான் என்னெத்தவும் நற்பேதை பராபரமே ஜெய் ஸ்ரீ மகாமாயை ஜி ஜெய். போல் நான் தளர்ந்தேன் பராபரமே அன்னையிலாச்சே போல் அலக்கண் உற்றேன் கண்ணார என் நகத்தில் தாய் போல் இருக்கும் ஜெய் ஸ்ரீ சுவாமி மகாராஜி ஜெய். முதல் பதிகளை கட்டிக்கொண்டு சிறப்புரையாற்றியது ஸ்ரீ தாய்மான சுவாமிகளை வழிகொண்டு கையெழுமணி திரு வேதரசன் பிள்ளை அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறது. மரணம் பார்வதி பறிந்தே ஏழை உய்யும் வண்ணம் திருக்கருணை வையாய்ப்ப பசுவை ஊட்டதற்கு ஒரு கையில் திறமை கொடுத்திருப்பவர்கள் கீதை என்னும் அமிர்தத்தை கருணவர்கள் ஸ்ரீமுந்திரை தாய்வருமாகி ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். கணினி சாரதாம் தேவி ராமகிருஷ்ணன் ஜெகத்குரு பாதபத்மி கைகூர்த்திருப்பார் பிரணமாமி அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன கராசரம் தற்பதம் ரசிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வீட்டிற்கும் துறவியர் பெருமக்களுக்கு ஓம் நமோ நாராயணாய என்ற நாராயண குடும்பமான மேடையிலும் அவையிலும் கூடியிருக்கின்ற அன்பர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரியர், குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய உணர் வணக்கங்கள். இப்பொழுது அறிமுக உரை என்று சொன்னார்கள். உண்மையில் அறிமுகம் என்பதை விட இந்த விழா இங்கு இவ்வாறு நடத்துவதற்கு நமக்கு கிடைத்த அருள் உற்சாகத்தின் காரண கர்த்தர்களை பற்றிய உரை என்பது பொருத்தமாக இருக்கும். நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த புனித தலத்தின் வழிகளை சற்று சிந்திப்போம். காலத்தினால் 300 ஆண்டுகள் பின்னோக்கி செல்லட்டும் நம்முடைய மனது. தாய்மானவன் என்ற ஒரு இளைஞர் திருச்சியை ஆண்ட நாயக்க மன்னர்களின் அரசாங்கத்திலே தன் தந்தை பார்த்து வந்த பெரிய சம்பதி என்னும் முக்கியமான பொறுப்பு வாய்ந்த பதவியிலே இருக்கிறார். ஆயினும் அரசாங்க அலுவலர்களின் பொறுப்புகளோ ஆடம்பரங்களோ அவர் மனதில் ஆட்கொள்ளவில்லை. அந்த நெஞ்சத்தில் நிறைந்திருந்ததெல்லாம் ஆண்டவன் ஒருவரே. தகுதியான அந்த இளைஞர் ஒரு நாள் மலை மீது வீட்டிற்கும் ஸ்ரீ தாய்மானேஸ்வரரை தரிசிக்க செல்லும் பொழுது அப்பொழுது இந்த படிகள் இப்படியே இருந்திருக்குமா என்று தெரியாது. ஆனால் மலையேறி சென்று இந்த வழியாகவே அவர் நிச்சயம் சென்றிருப்பார் என்று மனம் வழிவெடுத்து மோனமாய் நிற்கை கூடியிருக்கும் அருளாளர் ஒருவரை சந்திக்கிறார். திருத்துறையூர் சிவராஜயோக சிதம்பர மௌன சுவாமிகள் என்ற மகானே அந்த மோன குரு. நம்மை ஆட்கொள்ளவிருக்கும் அருமையான மூர்த்தி இவரே என்று உள்ளம் ஒருவாறு உணர்ந்தே அவர் திருத்தலத்திலே விதித்தபடி வைத்திருப்பது என்ன நூலோ என இளைஞர் அவரோடு விட சிறையான போதும் என்னும் சைவ சித்தாந்த சாத்திரத்திற்கான விளக்கத்தை அளித்து சிறையான சிறியார் என்ற நூலில் 8வது சூத்திரத்தின் விளக்க பாடலில் முதல் பாதி பகுதியை விளக்குகின்றார் குருநாதர். பாதி பாடலின் விளக்கத்திலேயே இந்த பார்முழுதும் பயணத்திலே என்று பக்குடியான் தாய்மானவருக்கு உணர்த்தி விடுகிறார் குருநாதர். கருணைநிலை குருநாதரின் உபதேசமும் ஆரம்பியின் சீடர் அந்த உபதேசத்தை உள்வாங்கியும் இந்த புனித தளத்திலே நாம் குருவரால் சைவ சித்தாந்த கோட்பாடுகள் இளைஞருக்கு உள்ளங்கையில் நெல்லிக்கனியாய் வைக்க துறவு வாழ்க்கை என்னும் சுதந்திர வாழ்க்கையில் தனக்கு அருள் வேண்டும் என்று குருநாதரிடம் இளைஞர் விண்ணப்பிக்கிறார். முக்காலமும் உணர்ந்த ஞானியாகிய ஸ்ரீ மௌன
பாணியை அறிந்து கொண்ட இளைஞர் அவரது ஆட்சியை கேட்டு சென்றதும் இங்கிருந்தான். தாய்மார்கள் விவாகத்திற்கு சம்மதிக்க அவருக்கு மனைவியாக அமைந்த மாதத்தின் பெயரும் மட்டுவாக்குடி. இங்கே மேலே கூறிக்கொண்டிருக்கும் அமைப்பதின் திருநாமங்களும் மட்டுவாக்குடைய அமையும் ஸ்ரீ தாய்மார் என்பதுமே. தாய்மார்கள் மட்டுவாக்குடி தம்பதிக்கு ஓர் ஆண் குழந்தையும் பிறக்கிறது. ஓரிரு ஆண்டுகளில் மனைவி இறைவனை ஸ்ரீ தாய்மார்கள் குழந்தையை அண்ணனிடம் ஒப்படைத்துவிட்டு குருநாதனை விழுத அவரும் துறவியை அருளியுள்ளார். இப்போது தாய்மானவர் ஸ்ரீ தாய்மான அடிகள் ஆகிறார். இந்த புனித சடங்கு நிகழ்ந்ததும் இந்த திருக்கணத்திலேதான். ஸ்ரீ தாய்மானவர்கள் திருச்சியிலிருந்து கிளம்பி பல சிவத்தலங்களை தரிசனி ராமேஸ்வரத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ ராமநாத சுவாமியின் பர்வதலத்தின் அம்பாளையும் தரிசித்து அருள் பெற்று ராமநாதபுரம் வந்து அங்கேயே லட்சுமிபுரத்தில் காட்சியை வாசம் செய்து பரபோதத்திலேயே மூழ்கி இருந்தவராய் தமது ஞான அனுபவங்களை அருள் பாடல்களாக உலகிற்கு அழைத்துவிட்டு ஆனந்தமாக உலகை ஊட்டுள்ளார். சின்னும் சின்னசாமி என்ற இயற்பெயரிட்டு நம் செல்லப்பிள்ளை சின்னும் என்று அழைக்கப்பட்டோம். 1914 ஆண்டிலே 16 வயது பள்ளி மாணவராக படம் செய்கின்றார். அங்கே தாண்டவத்தையே ஒரு கம்பீரமான தோற்றம் கொண்ட கௌபீன நாட்டான புரணி ஒருவர் கடைத்தொழில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு இடத்தில் நிற்கும் அவர் கண்களை நீர்மல்ல பாடந்து பாடுகிறார். கல்லையும் ஐயம் ஒரு காலத்தில் இருக்கும் என் கண்ணில் உதவிகளே என்று துவங்கி செய்கிறார். அதை கேட்டுக் கொண்டிருந்த இளைஞரின் மனமும் அன்னையிட்ட மெழுகுபோல் உருகின்றது. பாடியவர் கண்களிலிருந்து தாரை வாரையாக கண்ணீர் கொட்டுகிறது. கடலில் தங்கியிருந்த 15 நாட்களும் சத்குரு சுவாமிகள் என்ற அந்த மகானை தவறாக சந்தித்து சத்சங்கம் பெறுகிறார் இளைஞர் சின்னு. பல சத்தியங்களுக்கு இடையே இளைஞரின் ஞான வாழ்க்கையின் மேலுக்கும் சத்குரு சுவாமிகள் உலகோக்களை படைக்கும் அவர் மூலம் உதவும் அறிவோ அறிமுகத்தை செய்து வைத்துள்ளார். ஆம், ஞான ஆனந்த மாலையான ஸ்ரீ தாய்மார்கள் திருப்பாடல்களின் சிறப்பினை இளைஞர் சின்னுவின் நெஞ்சில் பதிய வைக்கிறார் சத்குரு சுவாமி. நமது கையில் இருந்த தாய்மான சுவாமி பாடல்களை புத்தகத்தை காட்டி இது ஒன்றுதான் என்னுடைய கடைசி வண்ணம் என்கிறார் சத்குரு சுவாமி. இது வண்ணத்தை வைக்காத வண்ணம் என்பது இளைஞரை தூய உள்ளத்திற்கு உடைய தாமிரத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க வந்த இளைஞரிடம் குருநாத சுவாமி சுவாமிகள் பேசுகிறார். தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறந்த ஆன்மீக பாரம்பரியம் உள்ளது. நீ என்ன தமிழ் நோய் கொண்டு வந்திருக்கிறாய்? இளைஞர் பதிலளிக்கிறார். திருக்குறள் தாய்மானவர் பாடல்கள். கடலில் 9 ஆண்டுகளுக்கு முன் இளைஞன் சின்ன சந்தித்த சத்குரு சுவாமிகள் போட்ட வைத்து உழைத்து நன்கு வேர்விட்டு தழுவிட்டு வளர்ந்து ராபரணே ராபரணே என்று பாடியிருக்கிறாய். அவது பாடல்கள் நல்லது நல்லது. அவற்றை நன்கு அது தூண்டி பண்ண குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணனை போல சகல சமாதியில் கிடைத்த மகானவர் என்று மேலும் உற்சாகம் ஊட்டுகிறார். உரிய காலத்தில் சன்னியாசம் பெற்று சுவாமி சித்தானந்தராய் வளர்ந்த சின்னின் மணித்தளமாக முதலில் அமைந்தது ஊட்டியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். அங்கு 14 ஆண்டுகள் அருள் சேவை வாசிப்பில் குருவரும் திருவரும் தோன்றிய ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அருள் செய்தியை தமிழகமெங்கும் பரப்பும் திரு தொண்டினை சமவெளியிலே மையமான ஒரு இடத்தில் இருந்து கொண்டு துவக்க வேண்டும் என்று சுவாமி சித்தராமன் அவர்கள் திருமணம் பற்றுகிறார். ஒருமுறை பக்தர் ஒருவர் திருப்பாய்களை என்னும் தளத்தை பற்றி சொல்லி அங்கு நடக்கிறது கூறி சுபாரத்தை பற்றி சுவாமிகளை அழைக்க அங்கு வந்து பார்க்கிறார் சுவாமி சித்தராமன். நடுக்கரையிலே ரயில்வே ஸ்டேஷன் உள்ள ஒரு இடமாக பார்த்து நீ ஒரு ஆக்கிரமத்தை தோற்று என்று ஏற்கனவே கூறியிருந்தார் சுவாமி மாணவர்கள். அதெல்லாம் அழகாக பரிபூர்ணமாக நிறைவேறியிருந்த திருப்பாய் துறையை நமது பணிக்குரிய களமாக இருக்கிறார் சுவாமி சித்தராமன். 1940 ஆண்டு ஜூன் மாதம் ஊட்டியில் விட்டு திருப்பராய்களை வருகிறார் சுவாமிகள். 5 மாதங்களில் உடனிருந்த அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உள்ளூரில் ஸ்ரீமத் பகவத்கீதை விளக்கமும் திருச்சியிலே ஸ்ரீ தாய்மானவர் கோயிலில் 104 கட்டத்தில் இப்போ நாம் இருக்கிற இந்த இடம் வந்து இந்த மலையை படி ஏறாமல் 17 படிகள் அதுக்கு வந்து ஒரு 10 படி மலை மேலே அந்த 104 அங்கெல்லாம் நம்ம சிவாமிகரால் 1940 தாய்மானவர் பாடங்களை விளக்காங்க. 104 மண்டலத்திலே ஸ்ரீ தாய்மான சுவாமிகளின் பாடல்களுக்கு விளக்கத்தையும் அளிக்க தோன்றுகிறார். சுவாமி சிவாமிகளின் வாழ்க்கையிலே ஸ்ரீ தாய்மான சுவாமிகள் செலுத்திய அருளாக்கம் உண்மைகள் திருப்பராய்களை பற்றி அறிய வருவதற்கும் ஸ்ரீ தாய்மான சுவாமிகள் விதேக முக்தி அடைந்த ராமநாதபுரத்தில் அவர்கள் சமாதி திருத்தலத்தில் தங்கி பணி செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் சுவாமிகளுக்கு இருந்தது. அந்த சமயத்தில் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக கொண்டவரான பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சுவாமிகளிடம் ராமநாதபுரத்திலே ஸ்ரீ தாய்மானவருடைய சமாதி திருத்தலம் இருக்கிறது, நீங்கள் அங்கு வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார். சுவாமிகள் திருவடிகளே சத்குரு திருத்தாள்
ஹரணவ பார்வதி பதையே ஹர மகாதேவா. ஸ்ரீ தாயுமான சுவாமி பாடல்கள் ஒலிப்பேழை பராபரக்கண்ணி உட்பட அனைத்து பாடல்களும் எளிய இனிய இசையில் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் மற்றும் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் ஆகியோர் திருவடிகளில் சமர்ப்பிப்பவர்கள் ஸ்ரீ சாரதா ஆசிரமம் திருவண்ணாமலை. இதை வைத்து பாடியவர் திரு பி எஸ் சுந்தரராஜன் அவர்கள். இசைக்கோர்ப்பு மற்றும் இசைக்கலவை திரு ஏ எஸ் ராம் அவர்கள். ஹர ஹர நம பார்வதி பதையே. அதனை விட்டுன்னருளின் மண்ணின் நல்லால் வேறும் ஒரு சாதனைதான் உண்டோ நீ சாற்றாய் பராபரமே. பாரகமும் விண்ணகமும் பற்றாக நிற்பதருள் தாரகத்தை பற்றி அன்றோ சாற்றாய் பராபரமே. விளக்கும் தகளியையும் வேறு என்னார் நின்னை துளக்கமர ஜீவன் என்று சொல்வார் பராபரமே. பாராதி நீயா பகர்ந்தாலகம் எனவும் ஆராயும் ஜீவனும் நீயாம் காண் பராபரமே. பொய்யை பொய் என்றறியும் போதத்துக்கு ஆதரவும் மெய்யருளே அன்றோ விளம்பாய் பராபரமே. வருவான் வந்தேன் எனல் போல் மன்னிகழியும் ஜெகத்தை தெரிவாக இல்லை என்ற தீரம் பராபரமே. மாயாஜகம் இலையில் மற்றெனக்கோர் பற்றும் இலை விழாவை நமது அம்மையார் அவர்கள் மாதாஜி அவர்கள் நிச்சயம் சிறப்போடு நடத்தினார்கள். அந்த தகவலை சார்ந்த தலைவர் மகாராஜ் அவர்களும் துணைத் தலைவர் அவர்களும் மற்றும் செயலாளர் அவர்களும் இங்கு பெருந்திரளாக இருந்து கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தொடர்புகளும் ஒரு நிறைவான உண்மையை நமக்கு காக்கை தரவாது கலைக்கு உண்ணும் ஆக்கமும் அண்ணன் நீராக்கே உடன் என்று நான் கொண்டு வந்திருக்கிறேன். நமது தாய்மான சாமிகள் தாக உறவு கடந்து உண்ண கண்டி அகண்டாதார சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய். இந்த நிகழ்ச்சியில் அழைப்புகளை பெற்ற சென்னை அன்பர் ஒருவர் தனது கருத்தை எங்களிடம் தெரிவித்தார். தேவாரம், திருவாசகம், பன்னிரு திருமுறை, திவ்ய பிரபந்தம், திருப்புகழ், திருவருட்பா என்று அடியார்கள் அருளி செய்த திருப்பாடல்களுக்கு எல்லாம் அழகிய பொருத்தமான பொது பெயர்கள் அமைந்திருக்க ஸ்ரீ தாய்மான சுவாமிகளின் பாடல்களுக்கு மட்டும் அப்படி ஒரு பொது பெயர் அமையாதது பெரும் குறையே என்று அந்த அன்பர் வருத்தப்பட்டார். இது குறித்து அறிஞர்களை கலந்து ஆலோசித்து நீங்கள் பொருத்தமான பொது பெயர் ஒன்றினை சூட்டுங்கள் என்று எங்களை கேட்டுக்கொண்டார். எனவே இது குறித்து திருவருளை ஸ்ரீ சாரதா ஆசிரமவாசிகளாகிய நாங்கள் சிந்தித்தோம். திருவருளையில் செயல்பட்டு வரும் சிவனடியார் திருக்கூட்டமான சிவபுரம் என்ற அமைப்பின் தலைவர் திரு கபிலன் ஐயா அவர்களையும் நெல்லை தர்மபுரம் ஆதீனத்தின் கட்டளை விசாரணை தம்பிரான் சுவாமிகளும் இன்றைய நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினருமான சுவாமிகள் அவர்களையும் கலந்து ஆலோசித்தோம். இரு நிலைகளில் எங்கள் ஆலோசனை இருந்தது. ஸ்ரீ தாய்மானவர் திருப்பாடல்களின் உட்பொருள் என்பது ஒரு நிலை, அப்பாடல்களின் வடிவம் இன்னொரு நிலை. உட்பொருளை குறித்து சிந்தித்த பொழுது சும்மா நிலை சிந்தை அளவில் என்ற உபதேசத்தை மௌனகுருநாதர்களுக்கு பெற்றார் சுவாமிகள். எனவே மௌனம் என்பதை மெய் நிலை நிற்கும் ஆறு என உணர்த்துகின்றன சுவாமிகளின் பாடல்கள். அந்த மௌனம் என்பது ஞான வரம்பு. அந்த ஞான நிலை குறிக்கப்படுவது பேரானந்தம். ஆக மௌனம், ஞானம், ஆனந்தம் இதுவே ஸ்ரீ தாய்மான சுவாமிகளின் திருப்பாடல்கள் நமக்கு அழைக்கும் அருட்பொருள், உட்பொருள், கருப்பொருள். இம்மூன்று படங்களும் ஸ்ரீ தாய்மானவரின் பாடல்களில் திரும்ப திரும்ப வருகின்றன என்று சொல்ல தேவையில்லை. பரிபூரணானந்தம், தேஜோமயானந்தம், சிற்சிலை உதய விலாசம் என்பவை பெயரற்ற சில தலைப்புகள். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது துவக்க பாடல் தொகுப்பான திருவருள் விலாச பரசிவ வணக்கம் தொகுப்பில் இரண்டாவது பாடலின் நிறைவாக மலையனந்தம் சொல்லும் பெரிய மௌனத்தின் வைப்பை பேசவும் அனந்தமத ஞான ஆனந்தமாம் பெரிய பொருளை பழுதுவாம் என்று பரம்பொருளை பொருத்தமாக வர்ணிக்கின்றார் ஸ்ரீ தாய்மானவர்.
இந்த 3 பதங்களிலே மௌனம் என்பதை மறைபொருளான பதமாக கொண்டு ஞான ஆனந்தம் என்பவற்றை வெளிப்படையான பெயர்களாக எடுத்துக்கொள்ள தீர்மானித்தது. ஆக மௌனம், ஞானம், ஆனந்தம். அதிலே குறிப்பாக ஞானம், ஆனந்தம். இதை தெரிவிப்பது எவை? அதற்கும் ஸ்ரீ தாய்மார்களின் பதமொன்றையே பயன்படுத்திட முடிவு செய்தோம். பன்மாலை என்று பெயரிடப்பட்ட தமது பாடத்தொகுப்பின் முதல் பாடலிலேயே பன்மாலை திரண்டிருக்க தம்மை உணர்வோர் பாமாலைக்கே நீராள் பட்சம் என்று நன்மாலை மாலையாக எடுத்துச் சொல்லாமல் இருந்தோம். நலமறிந்து கல்லாத நானும் சொன்னேன். சொல்மாலை மாலையாக தண்ணீர் சோய தொண்டனையின் என்னாலும் குதித்திருப்பேன் என்கிறார் ஸ்ரீ தாய்மானர்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லி அவர் அப்படி பாடிய பாமாலைகளை குறிக்க மாலை என்ற படத்தை மட்டும் எடுத்துக் கொண்டோம். ஆக இப்போது நமக்கு கிடைத்திருக்கிற அழகிய பொருத்தமான பெயர் ஞான ஆனந்த மாலை என்பதாம். ஸ்ரீ தாய்மான சுவாமிகள் அருள் செய்துள்ள திருப்பாடல்களை ஞான ஆனந்த மாலை என்ற பெயர் கொண்டு அழைக்கலாம் என்று அறிவுங்கள் கருதுகின்றோம். இந்த புனித அவையிலே கூடியிருக்கின்ற சாந்தவ பெருமக்களும் பக்த பெருமக்களுமாகிய உங்களுக்கும் இது சம்மதம் என்பதை உங்களுடைய கனவுகளை உணர்த்துகிறது. எனவே அடியை சொல்வதை எல்லோரும் அப்படியே திருப்பி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஞான மாலையான் திருப்பாடல்களை அருளிய ஸ்ரீ தாய்மான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. ஒரே ஒரு கருத்தை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றைக்கு இந்த வேண்டுகோள் வைக்கும் முன்னரே ஒலிப்பேடை தயாராகிவிட்டது. எனவே குருநூல் அப்போது அச்சில் இருந்தது. எனவே குருநூலை மட்டும் ஞான ஆனந்த மாலை என்ற புது பெயரை பொருத்தமாக பயன்படுத்தியுள்ளோம் என்பதையும் இந்த அமைப்பு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இயந்திரம் ஸ்ரீ தாய்மான சுவாமிகளின் திருப்பாடல்கள் ஞான ஆனந்த மாலை என்றே குறிப்பிட முயல்வோம். ஒன்றும் பேசா மௌனியாய் வந்தாண்டதே ஒன்றும் போதாதோ இன்பம் பராபரமே. என்றும் இருந்தபடிக்கென்னை எனக்களித்ததொன்றும் போதாதோ உரையாய் பராபரமே. என் திசைக்கு மேலான எல்லாம் பெருவெளியா கண்ட இடத்தென்னையும் நான் கண்டேன் பராபரமே. தித்தனை ஏதும் அறியா பேதையனை ஆண்ட உனக்கெத்தனை நான் தண்டம் இடுவேன். அனைவருக்கும் அன்பு நமஸ்காரங்கள். இந்த தாய்மானவர் கோவிலுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இந்த சிவனுக்கு தாயும் ஆனவர் என்ற பெயர். ஏன்னா ஒரு செட்டி பண்ணுவாங்க அம்மா, அவங்க அம்மாட்ட தன்னுடைய பேர்காலத்துக்கு வரணும்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல பெரும் வெள்ளம் வந்ததுனால, காவிரியில் பெரும் வெள்ளம் வந்ததுனால அந்த அக்கறையில இருந்து அவங்க வர முடியல. அப்பொழுது சிவனாட்டு ரொம்ப வேண்டிக் கொள்கிறாங்க அந்த அம்மா, எனக்கு யார் உதவி செய்வான், நீ ஏதாவது உதவி செய்யணும் வேண்டிக் கொள்றாங்க. அந்த வேண்டுதலை சிவனாரை ஏற்றுக்கொண்டு தாயாகவே வந்து அந்த பெண்ணுக்கு சேவை செய்கிறார். இது பின்னால இது முடிந்ததுக்கு பின்னால அந்த அம்மா வர்றாங்க. வந்தா எப்படிமா அவனுடைய நிலையை ஆட்சின்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க தானே வந்தீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. நான் வரல, நான் இப்பதான் வர்றேன், ஆனா சிவனே தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இது நிகழ்வு பிற்காலத்துல அந்த சிவனுக்கு தாயும் ஆனவர் அப்படின்ற பேர் இந்த கோயிலுக்கு. இந்த கோவில்ல தாய்மானுடைய அம்மா அப்பா வேண்டி தாய்மானவர் பிறந்ததுனால தாய்மானவருக்கு அந்த பெயரை சொல்றாங்க, தாயுமானவர். அந்த நிலையில அவர் இந்த திருச்சிராப்பள்ளி அரசரிடம் தன் தகப்பனார் செய்த வேலைய அரசருக்கு மிக உயர்ந்த ஒரு பொறுப்பு இருந்தது. அதே பணியை அவர் செய்கிறார். ஒரு சந்தர்ப்பத்துல முக்கியமான ஏடுகள்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திருவானைக்காவலோட அகிலாண்டேஸ்வருடைய ஆலையில நெருப்பு பத்தி இருந்தது. அப்போ தன் கையில ஒரு மிக முக்கியமான ஏடை வச்சுக்கிறார். நெருப்பு அணைக்கிற மாதிரி எண்ணத்துல அந்த ஏடை அப்படியே கசக்கி சூடாக்கிட்டார். அங்க இருக்கிறவங்க ரொம்ப வருத்தம். எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு முக்கியமான உடைய ஒரு கசக்கி நிறுத்திட்டாரு அப்படின்னு கேட்கும்போது, ஏன் செஞ்சீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருந்தார், அன்னை அகிலாண்டேஸ்வருடைய
உடையில நெருப்பு பிடிச்சதால நினைக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன், அதனுடைய விளைவு சொல்றாரு. அதே சமயத்துல திருவானைக்கோவில் வந்து அந்த அர்ச்சகர்கள் வந்து ராணிகிட்ட இந்த மாதிரி கலந்து வச்சு அன்னையினுடைய உடையில நெருப்பு பற்றி கொண்டது, அதை அணைச்சு முயற்சி பண்ணி பண்ணோம் அப்படிங்கிற 2 சம்பவம் ஒன்றா வருது. அப்போ தாய்மானுடைய நிலையை அந்த அம்மா அப்போ கொடுத்துக்கிறாங்க. இப்போ நான் என்ன செய்யணும் கொடுத்துக்கு, எனக்கு விடுதலை கொடுக்கணும், இங்கேருந்து நான் என் போக்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதே இடத்துல அரசருக்கு அடுத்தபடியாக இருந்த தாய்மானவர் இந்த வீதிகளில் ஒப்பினதாரியாக அடைகின்றார். பிச்சை எடுத்து உணவை ஏற்றுக்கொள்கிறார். அத்வைதமதமாகி மதமானுமாராக அங்கை விழாழியாகி பாசைருள் தன்னிழல் என சுழி காத்து மேல் பார்த்து பரந்த மனதை பாடித்த கவளமாய் பூரிக்க உண்டு முக அடவண்ணமாக நோக்கி தேச பெற நீ வைத்த சிங்குத்திராங்குச செங்கை குழை அடக்கியே சின்மயானந்த சுக வெள்ளம் கடைந்து திருவருள் பூர்த்தியான உலகில் பரந்த தொழிலுலகில் இருக்கின்ற நாடுகள் அனைத்திலும் நம்முடைய பாரத நாடு பழம்பெரும் நாடு. நாட்டில் அனுபவத்தை அவர்கள் அடைந்த அந்த அனுபவத்தை பாடல்களாக விளக்கியிருக்கிறார்கள். வாக்காலும் மனதாலும் விளக்க முடியாத அந்த பேரின்பத்தை ஓரளவுக்கு அவர்கள் வாக்கினாலே விளக்கி இருப்பது அது அவர்கள் பெற்ற மிகப்பெரிய பெரிய அனுபவி. அப்படியாக நம்முடைய தமிழ் மொழியில இந்தியாவில் எல்லா மொழிகளிலும் மகான்கள் அவருடைய பாடல்கள் நூல்கள் இருக்கின்றன. நம் தமிழ் மொழியிலும் அதற்கு எந்த விதமான தலைப்புகளால் நிறைய தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் இப்படி இருந்த போதிலும் கூட இப்போ சமீப காலத்தில் தாய்மானவருடைய இந்த அருட்பாடல்கள், தாய்மான பாடல்கள் நமக்கு தான் கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஞான விருந்து என்று சொல்ல வேண்டும். அவர் அறிந்து அந்த விருந்து நமக்கு தான் விருந்தாக இப்படி படைத்திருக்கிறார். தாய்மான சுவாமிகள் தாம் பெற்ற அந்த பேரின்ப அந்த சுகத்தை, பேரின்ப விருந்தை தான் அருந்திய பிரகாரம் நமக்கெல்லாம் விருந்தாக ஆக்கி வைத்திருக்கிறார். தன்னுடைய அருட்பாடல்கள் மூலமாக அவர்கள் தாய்மானவர் இருந்த இந்த திருச்சிராப்பள்ளி இந்த மலைக்கோட்டை அவர் வழிபட்ட இந்த தாய்மான சுவாமி தந்தை தாயுண்டே என் உயிர் துணையுண்டே சஞ்சல மதத்திற்கு வந்த தேசிக வழிபடி துணையரால் மற்றொரு துணை காணே அந்தம் ஆதியும் அலப்பரும் ஜோதியே ஆதியே அடியாரும் சிந்தை மேவிய தாய்மானவனும் சிறகை பெருமானே என்பதாக அவர் தாய்மான சுவாமி போட்டியிருப்பதை பார்க்கிறோம். இந்த மலைக்கோட்டையிலே அவர் எடுத்து தவம் செய்திருக்கிறார். அவருடைய விசேஷமான குருநாதர் மௌனகுரு சுவாமிகள் இருந்த இந்த கேத்திரம் சுவாமி சித்தானந்தர் மாணவனாக இருந்தபோது சத்குரு சுவாமி அவர்களால் ஆட்கொள்ளப்பட்டார். அவருக்கு கடைசி கட்டுதலாக இருந்தது இந்த தாய்மானவர் பாடல்கள் தான். கல்லேனும் ஐயோ ஒரு காலத்தில் முருகும் என்று அவர் பாடும் பொழுது சின்னூர் நெஞ்சம் நிகழ்ச்சி அடைந்தது. பிறகு அவர் சென்னையிலே மாணவனாக இருந்து புலவரத்தை நாடி கல்கத்தா சென்றபோது அவருடைய குரு, நீ தமிழகத்தில் இருந்து வந்திருக்கிறாய், என்ன தமிழ் புத்தகம் கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டபோது சாமியிடம் இருந்தது திருக்குறளும் தாய்மானவர் பாடல்களும். அதே போல பிற்காலத்திலே 1980 அந்த ஆண்டிலே
தாய்மார்களுடைய சமாதி கோயில் சமூகத்திற்கு வந்து அங்கே ஒரு ஆலயத்தை நம்முடைய சாமி எழுப்புகிறார். அன்றைய தினம் தாய்மானவருடைய பாடல்கள் என்ற அந்த புஸ்தகம் இங்கே வெளியிடப்படுகிறது. சரியாக 45 ஆண்டுகள் ஆகிய இந்த 2025ஆம் ஆண்டு தாய்மானவருடைய பாடல்களை ஒளி வேலையாக இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அதிலே ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னவென்றால், அந்த பாடல்களை பாடியிருப்பவர் தபோவனத்தினுடைய பழைய மாணவர் சுந்தராய். இரவு 8:20 சாமிக்கு தேகத்திலே இருந்து விலகிக் கொள்கிறார்கள். நேற்று சனிக்கிழமை நாங்கள் இந்த தாய்மானவருடைய ஆனந்த கழிப்பை அவருடைய அறையிலே பாடுவோம். இரவு 8 மணிக்கு தொடங்குவோம். அது முடியும் பொழுது 8:20 ஆகும். சாமிஜி இந்த உலகத்திலிருந்து விடைபெற்ற நேரத்திலே தாய்மானவருடைய பாடலை பாடி இன்ற அளவு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி தொடக்கம் முதல் இறுதி வரை கௌரவத்திற்கும் தபோவனத்திற்கும் தாய்மானவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. கமனம் செய்யும் மனதிலும் தெரிய மத்தையானை யோகம் என்றறிய புகழவே உலகில் நீடு வாழ்விக்கும் அனுமானமோ பட்டபத்ரன பராவு சந்திரதர பாக்யமான சுபயோகமும் பாரகாவிய கவித்வநான்மறை பராயணம் மதியோகமும் அஷ்டசித்தியும் நலம்பரை கருளவிரு கட்டிய பொன்னந்தமே அந்த கோடி புகழ் காவை வாழும் அகிலாண்ட நாயகிய நம்மையே அந்த கோடி புகழ் காவை வாழும் அகிலாண்ட நாயகிய நம்மையே அகிலாண்ட நாயகிய நம்மையே அகிலாண்ட நாயகிய நம்மையே. எப்படி வேதங்கள் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கோ, அது சம்ஸ்கிருத மொழியில் இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சம்ஸ்கிருத தவிர்த்து அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு ஒரு படி மேலே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நம்மளோட தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னாக்கா தமிழ் வேதம் திராவிட வேதம் அப்படின்னு பேர் இருக்குது. நம்ம திருமந்திரத்திலிருந்து ஆரம்பித்து நாயன்மார்களுடைய தேவாரம் திருவாசகம் முதலியவற்றிலிருந்து ஆழ்வார்களுடைய பாசனங்கள் 4000 திவ்ய பிரபந்தங்களிலிருந்து வேதங்கள்ல என்னென்னலாம் இருக்கோ மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொன்ன மாதிரி வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயுமே. ஆனா இவங்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு பிரமாணம் இல்லாம இதெல்லாம் சொல்லல. அறிந்திருக்கிறார். தண்ணி வச்சுட்டு அதுகிட்ட நம்ம சமம் சொல்ல வார்த்தைகளை சொன்னால் அதை முன்னோக்கி பார்த்தால் மாறுதல் ஏற்படுகிறது என்று தெரிவிக்கிறார். சின்மயானந்த குருவே சின்மயானந்த குருவே சின்மயானந்த குருவே. பிராணவாயு என்னும்
பூண்டதற்கு இஷ்டமுற்றவர ராஜயோகம் யோகம் என்றறிய புகழவே உலகின் நீடு வாழ்வெனிக்கும் அனுமானமோ பட்டபர்தன பராவு சக்கரதர பாக்யமான சுபயோகமும் பாரகாவிய கவித்வநான்மறை பராயணம் செய்மதியோகமும் அஷ்டசித்தியும் நலம்பரை கருளவிரு கட்டிய பொன்னந்தமே அந்த கோடி புகழ் காவை வாழும் அகிலாண்ட நாயகிய நம்மையே அந்த கோடி புகழ் காவை வாழும் அகிலாண்ட நாயகிய நம்மையே அகிலாண்ட நாயகிய நம்மையே அகிலாண்ட நாயகிய நம்மையே சின்மயானந்த குருவே சின்மயானந்த குருவே சின்மயானந்த குருவே காலமுரு தேச வர்த்தமானமாகி கலந்த நிலை வாழ் கருணை வாழி மாலரவும் சைவ முதல் மதங்கள் ஆகி மததீனமான அருமரபு வாழி மாலரவும் சைவ முதல் மதங்கள் ஆகி மததீனமான அருமரபு வாழி சாலமிகும் எளியே வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழே ஜானமிகும் எளியே இவ்வழக்கு பேச தயவு சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய